இவ போற வீடு செல்வம் கொளிக்கும், நோயே அண்டாது, பேய் அண்டாது. அந்த வீட்டுக்கே இவதான் மகாராணியா இருப்பா. இவள ஒழிக்கணும், ஓட விடணும்னு நினைச்சவங்க எல்லாம் இவ காலடியில மண்டி போட வச்சிருவா. இவ பேசுற சொல்லு தேவ வாக்கா இருக்கும் வாத்தியாரே. இவ வாழ போற வீட்டுல இவ பேச்சுதான் வேத வாக்கா இருக்கும். எதிரிய கூட தாங்கி பிடிப்பா. பாசம் வச்சிட்டா பாசானத்தை கூட சாப்பிடுவா. ஆனா அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அமுதத்தை மட்டும்தான் பரிசா தருவா. ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. இவள கட்டிக்க போற யோகம் உங்க பையன் சரவணனுக்கு இல்ல வாத்தியாரே. ஆனா உங்க வீட்டுல மருமகளா இருக்கிற யோகம் இவளுக்கு நிறைஞ்சிருக்கு வாத்தியாரே. இவ உங்க வீட்டுக்கு வந்தாதான் உங்க வம்சமே தலைக்கும். உன் வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்க பல பேரு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவளை எப்படியாவது உன் மருமகளா ஆக்கிடு. அப்படி வர்றதுக்கு பல போராட்டங்களை இவ சந்திச்சுதான் ஆகணும். ஒரு பிரளயமே நடக்கும். இது எல்லா தடையும் உடைச்சி உன் மருமகளா உன் வீட்டுக்குள்ள வந்துட்டா மத்ததெல்லாம் ஜெயமாகும் வாத்தியாரே. சரிங்க.